திருக்குமாரா, மூவர் போற்றும் முத்துக்குமாரா, உன்னை பணிந்தோம் உய்வினையடைய, கண்ணை திறவாய் கதிர்வேலவனே. அல்லினத்தின் அமுதினையுண்ணும், புல்லினத்தின் பாலினையுண்ணும், நல்லினத்தோர் நாளும் போற்றும் வள்ளி கணவா வரம் தர எழுவாய். முல்லை மல்லி தாமரை முதலாய் கொள்ளை அழகுடன் குவலயம் பூத்து, காணும் எல்லை இல்லா அழகினை காண, வெள்ளை மனமுடை வேந்தே எழுவாய். கதிரும் களிப்பு. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. யூடியூப் சேனலில் நிகழ்வை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் அருகாமையில் உள்ள குண்டலப்பட்டி என்னும் அழகிய குக்கிராமத்தில் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலின் அர்ச்சகர் பாலமுருகன் பேசுகிறேன். நம்ம கோயிலில் ஒரு முக்கிய நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6:30க்கு மகாபிஷேகம் நடக்கும். நித்தியப்படி டெய்லி கார்த்தால முருகனுக்கு பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் நித்தியப்படி டெய்லி நடக்கும். போன்ற பெருந்திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தைப்பூசம் போன்ற பெரிய நிகழ்வுகள்லாம் நல்ல விதமாக சிறப்பாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதந்தோறும் கிருத்திகை அன்று திருமணமாகாதவங்க வந்து கிருத்திகை வந்து வழிபட்டு செவ்வாழைப்பழம், செவ்வரளி சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா அடுத்த கிருத்திகைக்கே வந்து சாமி நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லி நிறைய வந்திருக்காங்க. அதேமாதிரி புத்திர பாக்கியத்துக்கும் முருகனுக்கு வந்து வேண்டல் வச்சுட்டு போனாங்கன்னா அவங்களும் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாரச்ச செவ்வாழை, செவ்வரளி பூஞ்சாத்தி வழிபாடு பண்ணுவாங்க. வெகு சீக்கிரமே சாமி எனக்கு புத்திர பாக்கியம் கிடச்சது, முருகனே பிறந்துட்டாரு, பெண் குழந்தை பிறந்துட்டுன்னு சொல்லி நல்ல ஒரு நிகழ்வுகளை நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வைகாசி மாதம் பால் குடம் எடுக்க வைபவமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிருத்திகைக்கும் கார்த்தால கிருத்திகைக்கு 10 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். சாரிச்சு 6 மணிக்கு திருவிளக்கு வழிபாடு பூஜையும் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே நல்ல விதமாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை வந்து உருவாக்குறதுக்காண்டி நாங்கள் வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி பழனி பாத யாத்திரைக்கு போயிட்டு இருந்தோம். அந்த பாத யாத்திரையில் உருவானது தான் இந்த பாலமுருகன் திருக்கோயில். இந்த முருகன் கோயிலுக்கு வந்த பின்னாடி சில கஷ்டங்கள் என் குடும்பத்தில் வரும்போது முருகனை நினச்சி நான் வேண்டிக்கிட்டா ஒரு மாடை உடம்பு முடியாமல் போயிடுது. இந்த முருகனை நினச்சி ஒரு திருநீர் போடும்போது அந்த மாடு சௌகரியமாக இருக்குது. குழந்தைக்கு அரண்டு எந்திரிக்கும் போது முருகனை நினச்சி திருநீர் போடும்போது சௌகரியமாக இருக்குது. அப்போ முருகனுடைய கோயிலுக்கே வரலைனாலும் அவருடைய உருவ அமைப்பு தச்சயமாக என்னுடைய மனதுக்கு தோன்றும். அப்படி தோணும்போது அவரை நினச்சி நான் எது செஞ்சாலும் எனக்கு இது வரைக்கும் பூர்த்தி ஆகிருக்கு. இது வந்து நான் ஒரு பொய்யா சொல்ல, உண்மையில் எனக்கு நடந்த கதையை சொல்கிறேன். எத்தனையோ கஷ்டங்களுக்கு முருகனுடைய அருளுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆகையினால முருகன் மேலேயும் பற்று வச்சுருக்கேன். என்னுடைய குருநாதருக்கு அன்புக்கும் பாசமாக இருக்கேன். மேலும் இந்த கோயில் வளர்ச்சி அடையணும்னு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறார். ஆனால் அந்த ஆண்டவன் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆசையை நிறைவேற்றுறார். நான் இந்த ஊருக்கு வரும்போது நானும் இன்னொரு மாதாஜி மாதம் வந்தோம். அவங்க வந்து முருக பக்தர். எனக்கு குலதெய்வம் வந்து முருகன், ஆனால் நான் கிருஷ்ணனை தான் கும்பிடுவேன். பட் அவங்களுடைய ஒரு இதுக்காக இங்கே வந்தோம். எங்களை கூப்பிட்டு வந்தவர் இதனுடைய ஸ்தாபகரான செல்வராஜ். நாங்கள் இவரை வந்து இலகுவம்பட்டிங்கிற இடத்துல முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் பார்க்குறோம். அங்கேருந்து இங்கே வந்தோம். இந்த இடம் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆன்மீக பணிக்கும் எங்களுடைய சாதனைக்கும் உறுதுணையாக இருக்குன்னு நினச்சோம். அதனால் நாங்கள் இங்கேயே தங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் கூட இருந்தவங்க வந்து சமாதி ஆகிட்டாங்க. இதில் சொல்லப்பட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஊர் பேர் குண்டலப்பட்டி. அந்த குண்டலப்பட்டிங்கிற பேரிலேயே ஒரு ஆனந்தம் இருக்குது.
அது என்ன கேட்டால் எவ்வளவு தான் நகைங்க லேடிஸ் போட்டிருந்தாலும் அந்த காதில் இருக்கிற குண்டலம் மட்டும்தான் அசைஞ்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து அழகை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த ஊரினோட அழகு, மக்களுடைய இன்னசென்சி, அது மாத்திரம் இல்லை, ஒரு நேரத்தில் அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை விட்டுட்டு நம்ம கூட ஒத்துழைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 12 வருஷமாக இங்கே இருந்துகிட்ருக்கோம். குண்டலப்பட்டி என்று சொன்னால் ஒரு காலத்தில் ஒரு பத்திரிகையில் இது குண்டலப்பட்டி அல்ல கோவில்பட்டி என்று கூட சொல்லலாம் என்று ஒரு பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருந்தார்கள். காரணம், அத்தனை கோவில்கள் குண்டலப்பட்டியிலே எழுந்தருளி இருக்கிறது. அத்தனை கோவில்கள் இருந்தாலும் குண்டலப்பட்டியிலே இந்த பாலமுருகன் திருக்கோயில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு திருக்கோயிலாகும். காரணம், இந்த கோவில் குண்டலப்பட்டி பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, முருக பக்தர்களாய் இருக்கிற அனைவருக்குமே ஒரு உரிமையுள்ள சொந்தமுள்ள கோவில் என்று எங்களது இந்த திருக்கோயிலுடைய ஸ்தாபகரும் தலைவருமான திரு செல்வராஜ் அவர்கள் ஆரம்பத்திலேயே பிரகடனப்படுத்தியிருக்கின்றார்கள். திரு செல்வராஜ் அவர்கள் எங்களுக்கு நண்பர் என்கிற எல்லையை தாண்டி இப்போது ஒரு வழிகாட்டியாக ஆன்மீக பாதையை குண்டலப்பட்டி பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர் எல்லோரையும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பேரும் அவங்கவுங்க தெய்வத்தங்களும் உணர்ந்துருப்பீங்க. முருகப்பெருமான் உணரணுன்னா அறுபடையும் ஒன்றான ஒரு படையான குண்டல்பட்டி பாலமுருகனுக்கு வாங்க, அவரோட திருவருளை பெறுங்க. நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும்னு. இங்கே குண்டலப்பட்டிக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் வந்தோடனே நான் வந்து குண்டலப்பட்டியில் வந்து முருகனை தரிசனம் வந்து பார்க்கப்ப அவர் நெத்தி கண்ணையில் அந்த சூரியன் ஒளி என் கண்ணுக்கு அவர் தென்பட்டார். அன்னையிலேருந்து அவரை நான் பார்க்குறதுக்கு சாயந்தரம் காலம்பரம் ஏதோ நான் வந்துடுவேன் அவரை பார்க்குறதுக்கு. முருகன் வந்து ரொம்ப சக்தியுள்ள பாலமுருகன் குண்டலப்பட்டியில் அமர்ந்திருக்காரு. இந்த பூமி வந்து கன்னிமார் பூமி. கன்னிமார் ஒரு இலையில் அவர் முருகன் நல்ல முறை அமர்ந்திருக்காரு. அவருக்கு முதல்வனாக முன்னாடி நின்றவர் செல்வராஜ் ஐயா அவர்கள் நான் கண்ணை மூடி சாமி கும்பிட்டா செல்வராஜ் ஐயா தான் முன்னால் தெரிவார். அவருக்கு முன்னால் அவர் தான் முன்னாடி நிற்பார். அவரைத்தான் கண்ணில் காமிப்பார். நான் வந்து 20 வருஷமாக அது முருகன் கோவில் பக்கத்தில் தான் எங்கள் வீடு, ஃபஸ்ட்டு வீடு. எனக்கு வந்து 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. 2 பெண் குழந்தை வந்து நல்லபடியாக 2 கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை வந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஒரு வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ரொம்ப சிரமத்தோடு தான் இங்கே வந்தேன். ஆனால் வந்த பின்னாடி நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் என் லைஃப்பில் நடந்திருக்கு. இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் பரிபூர்ணமான பாலமுருகனின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குமா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.